நான் 2வது கல்யாணம் பண்ணது தப்பா? அப்படின்னு ஒரு தோழி கேட்டிருக்காங்க. அக்கா என் கணவருக்கு நான் 2வது மனைவி, முதல் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. 8 வருஷம் ஆகுது. அவங்க விட்டுட்டு போனதுனால என்னை 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு தெரிய வந்தது. அதனால என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. என் மனசு நிம்மதியா இருக்க ஒரு வீடியோ போடுங்க அக்கா. என் மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க விட்டுட்டு போனதுனால தான் என்னை 2வது கல்யாணம் பண்ணாங்க. அவரும் எவ்வளவு தடவ கூட்டு பார்த்தாரு. ஆனால் அவங்க வரல. 2வது மேரேஜ் பண்ணிட்டாரு. இது தப்பாக்கா? முதல்ல அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்கங்கறத இவர் மேல தப்பா, அவங்க மேல தப்பான்னு நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு பெண்ணு உங்கள்ட்ட தான் கற்பு இருக்கு. உங்க பெண்கள தான் கவர்ச்சி பொருளா அடையாளப்படுத்துறாங்க. சோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 2வது ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிருக்காங்களா? நீங்க கண்டிப்பா பார்த்து கேட்டு தெரிஞ்சிருக்கணும். 3வது இந்த லைஃபை எடுத்தோம்னா நம்ம நல்லா வச்சிருப்பாரா? ஏன்னா எல்லாருமே இந்த அவசர அவசரமா அந்த செக்சுவல் விஷயத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த டேஸ்ட் கொஞ்ச நாளே போயிரும். அது அப்படியே நிரந்தரமா நிக்காது. சோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ப்ராப்பரா விட்டுட்டு போனாங்களாங்கறத நீங்க பார்த்திருக்கணும். அதே மாதிரி நீங்களும் ப்ராப்பரா வந்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்க டிவோர்ஸ் பண்ணி கையெழுத்து சைன் பண்ணிருந்து அதுக்கப்புறம் நீங்களும் போய் ப்ராப்பரா ஊர கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு பஞ்சாயத்து எல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணிருந்தீங்க, இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதுல வந்து அவர் உங்களை ஏமாத்த முடியாது. அது லாஜிக்கான மேரேஜ். நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு. நான் உங்களுக்காக தான் வக்காலத்து வாங்குவேன். எந்த அடிப்படையில நீங்க அவர கல்யாணம் பண்ணீங்க? திரும்பி அவங்க வந்து கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் வாங்கலன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு டிவோர்ஸ் வாங்காம ஏன் மேரேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எங்க வேலைக்கு போன இடத்துல அவ இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, போனா வந்தானா அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அந்த சிம்பத்தில போய் அவங்க சிம்பத்திய கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம சிம்பத்தில விழுந்துருவோம். அப்ப நம்ம லைஃப் குடுத்துருவோம். ஆனா நம்ம லைஃப் பின்னாடி காலியாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்றது தப்பா இருந்தா சாரி.